நேர்களே, புதுவை வந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவர் 2700 கோடிக்கான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பாரம்பரியமும் புதுமையும் இணைந்த நம் புதுவை மண் இன்று ஒரு புதிய வளர்ச்சி பாதையில் பீடுநடை போடுகிறது. இந்த மாபெரும் வளர்ச்சி பயணத்தில் நாட்டின் முன்னேற்ற கனவுகளை நனவாக்கும் நம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் திருக்கரங்களால் இன்று 1572 கோடி ரூபாய் மதிப்பிலான 74 வளர்ச்சி திட்டங்கள் அர்ப்பணிக்கப்படுகிறது. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களின் தண்ணீர் தேவையை உணர்ந்து கணுவாப்பேட்டை, உத்தரவாகினிப்பேட்டை, ஜெயராம் நகர், அமைதி நகர், வில்லியனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 179 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரான்ஸ் நாட்டின் மேம்பாட்டு முகமையான AFD நிதி உதவியுடன் குடிநீர் திட்டம், புதுப்பிக்கப்பட்ட விநியோகத்துறை திட்டத்தின் கீழ் 489 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 74 மின் மாற்றிகள் மற்றும் 380 கிலோமீட்டர் அளவிலான மின் வடங்கள் மற்றும் புதிய மீட்டர்கள் அமைப்பு. 2700 கோடி ரூபாய்க்கான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். அது தவிர ஏற்கனவே முடிக்கப்பட்ட பல திட்டங்கள் 1000 கோடிக்கு மேற்பட்டவை நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். மேலும் பல திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுச்சேரிக்கு தொடங்கி வைக்கக்கூடிய காட்சிகள். இது ஏற்கனவே தொடங்கிய திட்டங்களை தற்போது நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இதற்கு முன்னால 2700 கோடிக்கான திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டது. தற்போது முடிக்கப்பட்ட திட்டங்கள் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படக்கூடிய காட்சிகளை பார்க்க. மத்திய அரசு மற்றும் புதுச்சேரி அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தொலைநோக்கு பார்வை, உறுதியான தலைமை, மக்களின் நெருக்கமான தொடர்பு கொண்ட நமது பெரும் மதிப்பிற்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பொற்கரங்களால் சுமார் 1150 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் இன்று பயன்பாட்டிற்கு வருகிறது. சிட்டிஸ் திட்டத்தின் கீழ் துப்ராயப்பேட்டை மற்றும் ரெட்டியார்பாளையம், லாம்போர்ட், சரவணன் நகரில் 27 கோடி மதிப்பீட்டில் 208 குடும்பங்களுக்கு புதிய குடியிருப்பு கட்டிடங்கள். இவை பல குடும்பங்களின் கனவுகள். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 99.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம். இம்மையத்தின் மூலம் போக்குவரத்து இயக்கங்கள், சுற்றுச்சூழல் உணரிகள், அவசர அழைப்பு வசதிகள் போன்ற சேவைகள் ஒரே கட்டுப்பாட்டு அமைப்பின் கீழ் ஒருங்கிணை இம்மையம் ஒரு டிஜிட்டல் புரட்சி. பிரதான் மந்திரி இ-சேவை திட்டத்தின் கீழ் 15 அதிநவீன மின் பேருந்துகள் என்று அறிமுகப்படுத்தப்படுகின்றன. இவை மக்களின் இனிய பயணங்களின் தொடக்கம். புதுவை மற்றும் காரைக்காலில் 2 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், 26 MLD திறன் கொண்ட இந்நிலையங்கள் மூலம் 2.5 லட்சம். புதுச்சேரியில தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பஸ் சேவை போன்ற விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம். அது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தற்போது நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றன. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.